உதயநிதி ஸ்டாலின் நான் உண்மையா கட்டிக்கிறேன், உதயநிதி ஸ்டாலின் பேசினாலும் கைது பண்ணிட்டாங்க, ஸ்டாலின் பேசினாலும் கைது பண்ணிட்டாங்க, அது நீதிமன்றத்தை சொல்லணும். அதை எழுத்துப்பூர்வமாக எழுதி வழக்கறிஞர் மூலமாக அபிடவிட் போட்டு சொல்லணும். ஏன்னா இது இப்படி பேசுனேன், எனக்கு இந்த சோர்ஸ் இருக்கு, ரெட் அண்ட் ஃபாலோ அப்படிங்கிற படத்துல இவங்க போதைப் பொருளை வச்சு தான் படம் எடுத்தாங்க அப்படிங்கிற ஆதாரம் என்கிட்ட இருக்கு. அந்த ஆதாரத்தை இப்படி தான் பேசுனேன், என்னோட சோர்ஸ் இது அப்படிங்கிறது நீதிமன்றத்தில் சொல்லணும். அதை விட்டு பொய் வழக்கு பொய் வழக்கு பொய் வழக்குன்னா என்ன வழக்கு? பொய் வழக்கு எதனால் பொய் வழக்கு? தூய்மை பணியாளருக்காக பேசுறீங்களா? உள்ள போயிருக்கீங்களா? இல்ல 4000 கோடி பேக்கேஜ் பத்தி பேசி உள்ள போயிருக்கீங்களா? இல்ல நகராட்சி துறை ஊழல் பத்தி பேசி உள்ள போயிருக்கீங்களா? இல்ல காத்தாடி ஊழல், இல்ல கனிமவள கொள்ளை ஊழல், நிலக்கரி ஊழல், இல்ல மின்சாரத்துறை ஊழல், இல்ல டாஸ்மாக் ஊழல், அது மாதிரி தான் பேசி உள்ள போயிருக்கீங்களா? இல்லையே. 3 முறையும் நீதிமன்றம் அவமதிப்பு ஒரு முறை, 2வது முறை காவல்துறையில் பணி செய்யக்கூடிய பெண் காவலர்களை இழிவுபடுத்திதான் வழக்கு. தமிழ்நாடு முழுக்க வரக்கூடிய எஸ்ஐ பெண் காவலர்கள் எல்லாரையும் ஒட்டுமொத்தமா கேவலப்படுத்துறாரு. அவங்க எல்லாம் தமிழ்நாடு முழுக்க புகார் கொடுக்குறாங்க. அந்த புகார் அடிப்படையில் கைது செய்யப்படுறாரு. இப்பொழுது மீண்டும் ஒரு பெண்ணை பற்றி போதைப் பொருள் விட்டதாக குற்றம் சாட்டி அந்த பெண்ணை பணம் கெட்டு மிரட்டியதாக சொல்லி அவங்க கொடுத்த புகார் அடிப்படையில் கைது செய்யப்படுது. இந்த வழக்கில் கைது செய்யும் போதே சவுக்கு சங்கர் இன்னொரு வழக்கிலும் காவல்துறை கைது செய்திருக்குது. அதுக்கு சவுக்கு சங்கர் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து வீடியோ போட்டுருக்காப்ல, ஒரு 4 வீடியோ போட்டு வீட்டுக்குள்ள உட்கார்ந்து அது சொல்றாப்ல, ஒரு தொழில்துறை மிரட்டியதாக இன்னொரு வழக்கிலையும் இது பண்ணிருக்காங்க. அது என்னன்னா, என் கூட இருக்கக்கூடிய ஒரு தம்பி மேல, தம்பிக்கு ஜிபே சாயந்தரம் 94,000 ரூபாய் பணம் வருது, பணத்தை அவங்களே போட்டு விட்டுட்டு இப்ப நான் அவங்க மிரட்ட மாதிரி ஒரு வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க, இது அப்படமான பொய் வழக்குன்றாங்க.